Hello, my dear 6th standard students. Welcome to all. I am Arulraj Abraham. I am going to be a social teacher for this year. Today, in this video, we are going to learn a lesson from history. We are going to study 4 lessons in this session. The first lesson, what is history? What is history? வரலாறு என்றால் என்ன? Second lesson, human evolution. ஹியூமன் எவல்யூஷன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. தேர்ட் லெசன், மூணாவது பாடம், இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகம். ஃபோர்த் லெசன், தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள், ஏன்சியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இதெல்லாம் பற்றி இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் செஷனில் ஃபர்ஸ்ட் பாடம், வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ்டரின்னா உங்களுக்கு அதில் டாபிக்கு வரலாறு என்பது என்ன, கடந்த கால நினைவுகளின் கால வரிசை பதிவு தான் வரலாறு. இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாஸ்ட் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். வரலாறு என்றால் என்னங்கிறது அல்ல, கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு வாயிலாக வரலாறு என்றால் என்னென்று அறிந்து கொள்கிறோம். டு நோ வாட் இஸ் ஹிஸ்டரி ஆல் அபவுட், டு அண்டர்ஸ்டாண்ட் இன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, டு லேர்ன் அபவுட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஃப்ரீ ஹிஸ்டரி மேன், டு நோ ஹவு பெயிண்டிங்ஸ், pottery, the daily activities of the free historic man, to understand the importance of history and historical research. கற்றலின் நோக்கம் பார்க்க சொல்ல வரலாறு என்றால் என்னங்கிறத அறிந்து கொள்கிறோம், வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்கிறோம், வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறையை தெரிஞ்சு கொள்கிறோம், பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிகிறோம், வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொள்கிறோம். நம்ம இந்த பாடத்தில் இட் இஸ் எ டயலாக் மெத்தட், அதாவது உரையாடல் முறையில் இந்த பாடம் உருவாக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பேசுகிறாங்க? அம்மாவும் மகனும் பேசுகிற மாதிரி இந்த பாடம் எடுக்கப்பட்டிருக்கு. அம்மா பேர் சுமதி. தமிழினி அம்மா பேர் சுமதி. அம்மா இப்போ ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, தமிழினி இன்னைக்கு என்ன பாடம் படித்து வந்தான்னு கேட்குறாங்க. தமிழினி, வாட் சப்ஜெக்ட் டிட் யூ ஸ்டடி டுடே? தமிழினி சொல்கிறா, வரலாறு அம்மா. தமிழினி, ஹிஸ்டரிமா. தமிழினி சொல்கிறா ஹிஸ்டரின்னு சொல்கிறா. அந்த மதர், ஓ நைஸ், did you properly understand what history is? ஓ அப்படியா, நன்று, வரலாறு என்றால் என்ன என்று அறிஞ்சு கொண்டாயா என்று கேட்குறாங்க. உடனே தமிழினி, வாட் சப்ஜெக்ட்?
ஓரளவு அறிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வரலாறு குறித்த மேலும் சில செய்திகளை சொல்லுங்களேன் என்று தமிழினி கேட்குறான். அம்மா சொல்கிறேன், தமிழில் முதல்ல கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாயா? உன்னுடைய பேர் என்ன என்று கேட்குறான். தமிழினி. ஓ, முதல்ல மதர். தமிழினி. வாட் சப்ஜெக்ட் டிட் யூ ஸ்டடி டுடே? தமிழினி. ஹிஸ்டரி மாம். மதர். ஓ நைஸ். டிட் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்டரி இஸ்? கேட்குறாங்க. வரலாறுல என்ன வரலாற்றை பற்றி நீ படிச்சான்னு கேட்குறாங்க. தமிழினி. அம்மா இன்னும் ஒரு சில கேள்விகளை நான் கேட்குறேன் சொல்லி அம்மா கேட்குறாங்க. உன் அம்மாவின் பெயர் என்ன கேட்குறாங்க. உன் அம்மாவின் பெயர் உடனே தமிழினி திருமதி சுமதி சொல்கிறாங்க. வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறாங்க. உடனே தமிழினின்னு சொல்கிறான். உடனே மதர். டெல் யுவர் மதர் நேம். தமிழினி. மிஸ்ஸஸ் சுமதி. உடனே தமிழினி சொல்கிறா, சுமதின்னு சொல்லிட்டா. மிஸ்ஸஸ் சுமதின்னு சொல்லிட்டா. அம்மா இடத்துல அப்பாவின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. உடனே டெல் மீ யுவர் ஃபாதர் நேம். தமிழின்னு சொல்ல மிஸ்டர் அதியமான். அதியமான்ங்கிறது என்னுடைய அப்பா பேரு சொல்றாங்க. அதுதால அம்மா சொல்றாங்க, அப்பாவின் பேர் அம்மா. அப்போ அதாவது தாத்தா தானே நீ கேட்குறான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. உடனே திரு சிதம்பரம் சொல்றாங்க. Mother, tell me the name of your father's father. உடனே தமிழி. You meet grandpa Mr. சிதம்பரம் என்று தமிழினி கேட்குறா. உடனே மதர். Do you know the name of great grandpa Mr. சிதம்பரம்'s father? உனக்கு சிதம்பரம் தெரியுது, சிதம்பரத்தினுடைய அப்பா பேர் என்ன பேர் தெரியுமா கேட்குறாங்க. கேட்ட உடனே அம்மா சிதம்பரம் தாத்தாவின் அப்பா பேர் தான் தெரியுமா? தமிழினி. கொள்ளு தாத்தா என்று பாட்டி சொல்வார்களே அவருடைய பேரா அம்மான்னு கேட்குறாங்க. அம்மா. ஆமாம் தமிழினி. உன் கொள்ளு தாத்தாவின் பெயர் திரு ராமசாமி. அப்பா ஒரு பழைய கட்டை பேனாவை வைத்துக்கொண்டு இது எங்க தாத்தா பயன்படுத்திய பேனா தெரியுமா என்று பெருமையா சொல்லி கொண்டிருப்பாங்க. அது உனக்கு தெரியும், நினைவு இருக்குதான்னு கேட்குறாங்க. உடனே அடடே ஆமா, அப்பாவுடைய மேஜையில அழகான சிறிய மரப்பெட்டியில் வச்சிருக்கிறாரே அதை தானே சொல்றீங்க கேட்குறா தமிழிசை. Yes, Amma normally keeps it is beautiful wooden cage on his table. Is that the one? உடனே மதர் சொல்றாங்க, you are right தமிழினி. We cannot write with that pen now. நம்ம அந்த பெண்ணை வச்சு இப்போ நம்ம எழுத முடியாது. ஆனா அப்பா அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறாரு. But father has kept it as treasure. அது புதையல் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. If you ask your father about that, he will show you that diary written by your great grandfather with that old pen. From that diary we come to know that
your great grandfather was a literate, while most of his villages were literates. Further, we can understand the lifestyle of that period and also about activities from his diary writing. அம்மா சொன்னதை அப்படியே சொல்கிறேன். அம்மா சரியா சொன்ன தமிழினி, அது ஒரு பழைய பேனா. இப்போது அதை வச்சு நம்ம எழுத முடியாது. ஆனால் அப்பா அதை இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. அப்பாவிடம் கேட்டால் அதை பழைய பேனாவை கொண்டு அவருடைய தாத்தா எழுதி வைத்துள்ள நாட்குறிப்புகளை உனக்கு காட்டுவார். இதான் இது மூலமாக அக்காலத்தில் பெரும்பான்மையானவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்த போதிலும் உனது கொள்ளு தாத்தா அவரது பெயரில் எழுதி படிக்க தெரிந்தவராக இருந்துள்ளார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? மேலும் அவர் எழுதிய நாட்குறிப்புகளை கொண்டு அந்த ஊரில் உள்ள அந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்தன என்பதை அறிஞ்சுக்கிறோம். உடனே தமிழினி, நாட்குறிப்புகளை வைத்துக்கிட்டு இவ்வளோ செய்திகளையும் தெரிஞ்சு கொள்ள முடியுமா அம்மா என்று கேட்குறான். உடனே தமிழினி, எஸ் அம்மா. Can you small diary record so much of news amma? Mother, yes Tamilini, we understand the period and lifestyle of people of old stone age from used stone tools like that. What you understand about your grandfather and his time from his diary writing? முடியும் தமிழினி, அம்மா சொல்றாங்க. முடியும் தமிழினி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவங்க வாழ்ந்த காலத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிஞ்சு கொள்ற கொண்டு இதுதான் போனது தான் இது. உன்னை தமிழினி, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிஞ்சு கொள்ள உதவும் பிற சான்றுகள் எவை என்று கேட்குறாங்க. அதாவது, வாட் ஆர் த அதர் சோர்ஸ் தட் help us understand the lifestyle of stone age people? Mother, உடனே அம்மா சொல்றாங்க, we came to know their hunting style through their painting on the rock and the walk of the caves. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் சான்றுகள் எவையா அம்மா? அவங்க கற்கருவிகளெல்லாம் கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள்லாம் வந்து கல்லாலான கருவிகள். நம்ம அதை பார்த்து அவங்க இப்படி எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்கன்னு அறிஞ்சு கொள்ள முடியுது. அந்த what are the other sources that help us understand the lifestyle of stone age people? அதாவது வேற வாழ்க்கைக்கு வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிஞ்சு கொள்றதுக்கு உதவும் பிற சான்றுகள் எவை என்று கேட்குறா தமிழினி. அம்மா என்று கேட்குறாங்க. உடனே மதர், we came to know their hunting style through the painting and the rocks and the walls of the caves. அதாவது அவங்க வேட்டையாடுறது எந்த முறையில் வேட்டையாடுறாங்கன்ட்டு பாறையில் ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த ஓவியத்தை வச்சு அவங்க எப்படி வேட்டையாடினாங்கன்ட்டு தெரிஞ்சு கொள்ள முடியுது. தமிழினி, ராக் பெயிண்டிங், இட் ஷுட் ரியலி சர்ப்ரைசிங். Why did they draw these paintings? அதாவது info fight. வேட்டைக்கு போக இல்லாம குகையிலேயே பாறை ஓவியங்களா அதிசயமா இருக்குதே.
அம்மா எதுக்காக அவங்க பாறைகளை தீட்டிருப்பாங்க கேட்குறா தமிழினி. மதர் அதுக்கு சொல்றது, some would have stay back without join the hunting team. So for their benefit, this picture would have been drawn. They might have done it as a part of their pastime. அந்த படங்களை வச்சு அவங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது சொல்றாங்க. தமிழினி, certainly அம்மா, that's how we identify the lifestyle. Is it அம்மா? அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி நம்ம அறிய முடியுது கேட்குறாங்க. உடனே பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள்ங்கிறத மலை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த படங்கள் எல்லாம் பாருங்க, அந்த படங்கள்ல பாறையில வரையப்பட்ட படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. உங்களுக்கு அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த படங்கள், பழைய காலத்து படங்களை பாருங்க, அவங்க எப்படி வேட்டையாடினாங்க அந்த கூர்மையா பார்க்க சொல்ல நமக்கு புரியும். அடுத்தது அவங்க பயன்படுத்திய கருவிகள், அவங்க பயன்படுத்திய நினைவு சின்னங்கள். அந்த நினைவு சின்னங்கள்லாம் அவங்க பழைய காலத்துல பயன்படுத்திய பொருட்கள், அவங்க நாணயங்கள், அவங்க பயன்படுத்திய நாணயங்கள்லாம் நமக்கு அவங்க காலத்தில் உள்ள அரண்மனைகள், கோட்டைகள், கோயில்கள், ஸ்தூபிகள், மண்டபங்கள், இதெல்லாம் நினைவு சின்னங்களா நமக்கு காணப்படுது. இந்த பழைய காலத்தை பற்றி அறியறதுக்கு அணிகலங்கள், அவங்க பயன்படுத்திய அணிகலங்கள்லாம் நமக்கு இப்ப அவங்க என்னதை அணிஞ்சாங்கன்னு தெரியுது. அவங்க என்ன கருவிகளை பயன்படுத்தினாங்க அது நமக்கு இந்த படங்கள் மூலமா, அந்த படங்கள்ல காணப்படக்கூடியது உண்மையான படம், கிடைச்ச பொருளை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. நம்ம எல்லாரும் கவனிக்கிறதுக்கு வசதியா. இத்துடன் இன்றைய பாடப்பகுதி முடிவடைந்தது. நாளை நீங்கள் இந்த பகுதியில் சின்ன சின்ன கேள்வியா எடுத்து நீங்களே எடுத்து படிச்சுட்டு வரணும். அதுல ஒரு சில கேள்விகள் அடுத்த தடவை சொல்ல கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வந்துருங்க.